ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகுல அடை தான் செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு லீவ் விட்டாங்க. இந்த கேழ்வரகு அடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. இதை நாங்கள் சாப்பிட்டு நான் அதுக்கப்புறம் செஞ்சதே கிடையாது. ஸோ இப்போ செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பேக்கெட் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ 40 ரூபாய். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க அடை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். கேழ்வரகு மாவில் அடை செய்கிறதுக்கு நம்ம இந்த 1 கப் அளவுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கலாம். எடுத்து இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை நல்லா உருவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பார்த்தீங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் சர்க்கரை சேர்க்குறது. நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் சீரகம் சேர்க்கலை. சீரகம் இல்லை இஞ்சி கூட நீங்கள் ஒரு 2-3 துண்டு இஞ்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்குறத தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் போட்டு நம்ம நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சால்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சால்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்காக ஃபஸ்ட்டு இது மாதிரி கிளறிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ கேழ்வரகு ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நேச்சுரலாகவே இரும்பு சத்து இருக்குது இதில். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது கேழ்வரகு. இது குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் மன அழுத்தம் இருக்கிறவங்க, தூக்கம் வராது இருக்கிறவங்க, அவங்களுக்கு கூட சாப்பிட்டா கூட இது ரொம்பவே நல்லது. இது ரத்த சோகை வராமலும் தடுக்கும். ஸோ அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகுல இது மாதிரி அடைலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, கூழ் செஞ்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வயசானவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க, ஸ்ட்ராங்காக. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ஸோ நான் ஈவினிங் டைமில் தான் செய்கிறேன். இப்போது ஸோ பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷம் ஆகுது இது செஞ்சு.
ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வடை பதத்துக்கு சப்பாத்தி இது பண்ணோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்து நல்லா எடுத்தால் போதும். இதை வந்து நம்ம உருண்டையாக ஊற்றி நம்ம வந்து வாழை இலையில எண்ணெய் தடவிட்டு நல்லா வந்து அகலமாக தட்டி நம்ம வந்து தோசை கல்லில் போட போகிறோம். தவா வச்சுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவை தான் வந்து தட்டி தட்டி போட போகிறோம். இது மாதிரி வந்து நல்லா அகலமாக தட்டிக்கோங்க, ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது, கொஞ்சம் திட்டமான அளவுக்கு தட்டிக்கோங்க. நான் வந்து சின்னதாக தான் தட்டுறேன், ஏன்னா பசங்க வந்து சின்ன சின்னதாக கேட்பாங்க. அதனால் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி இது பண்ணுறதால எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான். இது மாதிரி தடவிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த அடையை தான் இதில் போட போகிறோம். போட்டுட்டு நம்ம வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேகிற அளவுக்கு விடலாம். திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் தோசை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் டைமில் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. வில்லேஜ் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கேழ்வரகுலாம் நல்லாவே கிடைக்கும். ஸோ அது மாதிரி இடத்துல இருக்கவங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி வந்து கேழ்வரகு மாவில் நல்லா விதவிதமானதாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பசங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்க போகிறேன். பாருங்கள், கேழ்வரகு அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கேழ்வரகு அடை நாங்கள் சாப்பிட்டு. சொல்லலையா, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை காலையில் வந்து காலையில் கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே சாப்பிட்டு இருக்கணும் போலே. உங்கள் பசங்க சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. ரொம்பவே ஈஸி தான் இது. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ரொம்ப ஈஸி. எங்கள் அம்மா வந்து கிச்சன் வீடியோவில் போட்டுருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். காலையில் பசங்க சாப்பிடுங்கன்னா கூட இதை ஊட்டி சாப்பிட. வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு செஞ்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெயும் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிருக்கோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டிவி பார்க்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு